அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இது. பட் நீங்கள் அவ்வளோ ஆர்டிகல்ஸ், அவ்வளோ என்கரேஜிங்கான விஷயங்கள் இந்த கடம்பன் படத்தை பற்றி எல்லாருமே எழுதியிருக்கிறீங்க. அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒன்றுமே நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்றுமே வைக்காமலே நீங்கள் வந்து அந்த படத்தை இந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி வந்தது காரணமே நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்டு சௌத்ரி சார் பற்றி சொல்லிடுறேன். யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவர் சார் சௌத்ரி சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இண்டஸ்ட்ரியில் பாதி பேருக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜெனுவனாக அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்போ இந்த நம்ம டீமில் வந்து அவங்க லைஃப் ஆரம்பிச்சதே வந்து சூப்பர் குட்டில் தான். ஸோ இந்த படம் வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப யோசிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் கடம்பன் உண்மையிலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி அவர் தான் கேட்டார். கேட்டுட்டு ஆரியா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குப்பா இன்னைக்கு கேட்பாரு உனக்கு பிடிக்கும்னு அனுப்பிச்சி வச்சார் ராகவாவை. ஸோ அப்போ தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். சார் பண்ணலாம் சார், இது நிறைய பண்ணும்பா, பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குப்பா அப்படின்னாரு. சரி அதுக்கெல்லாம் மீறி இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் இந்த சாங்லாம் பார்க்குறாரு. ஸோ ஒரு ஷார்ட் கூட பார்த்ததில்ல, ட்ரெய்லர் மட்டும் நான் வந்து யூடியூப்ல வந்து வந்தோன்னா போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல. எனக்கு படம் நல்லா வரணும், நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் எல்லாருமே ஜெயிக்கணும் இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருமே மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம். ஜித்தன் ரமேஷ் என்ன சொல்கிறேன், என் கூடயே இருந்தார். எவ்ரி டே ஷூட்டிங்கில் வந்து என் கூடயே இருந்தார். ஏன்னா ஷூட் பண்ணுறதே காட்டில் தான். காடு இன்டீரியர் கொஞ்சம் ஃபோன் எல்லாம் இருக்காது சார். அவர் என்கிட்ட பேசி தான் ஆகணும், நான் அவர்கிட்ட பேசி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். சார் கொஞ்சம் எங்கேயாவது போனால் கூட நான் ஹீரோயின்ட்ட கூட பேச விடல, அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டார். ஸோ என்ன ஒரு ஒரு சந்தோஷம் விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசரை தாண்டி அவர் வந்து ஒரு ஹீரோ. சில ஷார்ட்லாம் வந்து நாங்கள் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டட் அவர், ரொம்ப எக்ஸைட்டட், மச்சான் செம்மையாக பண்ண மச்சான், அந்த டைலாக் டெலிவரி இருக்குல்ல சூப்பராக பண்ண அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இல்லாமல் ஈவினிங் வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ண மச்சா, காலைல அந்த பண்ண ஷார்ட் இருக்குல்ல செம்மையாக பண்ண மச்சா, சூப்பராக ஸ்க்ரீனில் அப்படி இருக்கும் அப்படின்னு. எனக்கே என்னதான் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஹீரோ, இன்னொரு ஹீரோ அவ்வளோ ப்ரைஸ் பண்ண தேவையே கிடையாது, அவருக்கு பண்ணுறது தேவையே கிடையாது. பட் அவரோட நல்ல மனசாக இருக்கட்டும், பட் அவர் ஜென்வனாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் ஃபில்மிங் அவர் பண்ணார். ஸோ தேங்க்யூ ரமேஷ், யூ பின் எ பிக் சப்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட டைரக்டர் சௌத்ரி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி பா ஒரு காலையில் ஒரு பட்ஜெட் சொல்கிற, மத்தியானம் ஒரு பட்ஜெட் சொல்கிற, நைட் ஆனோன்னு இன்னொரு பட்ஜெட் சொல்கிற. அதற்கு வந்து 50 யானை, நீ 50 யானைக்கு பதில் சரி இங்கே எங்கேயோ ஓரமாக 50 மாடு வச்சு எடுக்கலாம் பாபா, எதுக்கு போய் யானை? ஏன்னா ஒரு யானை நம்ம சரி சார் நாங்கள் காஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி வந்துடுவோம்னு சொல்லி போன ஒரு அப்போ கேட்டு அந்த லோக்கல் கோஆர்டினேட்டர் பேங்காக்கில் வந்து கேட்டேன் இந்த மாதிரி யானைக்கு என்னப்பா செலவு. சார் ஒரு யானைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 சார். என்ன 1,25,000 ஒரு நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு இல்லை இப்போ ஒரு நாளைக்கு இப்போ அப்படின்னாரு. சரி சார், அது இல்லை சார் அதோட ஃபுட்டு ஒரு 12,000 ரூபாய் சார், அப்புறம் அது ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு இன்னொரு 25,000 ரூபாய் சார் அப்படின்னாரு. ஸோ ஒவ்வொரு யானைக்குமே வந்து ஸ்பெண்ட் அரௌண்ட் 2 lakhs ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 12 days ஷூட் பண்ணோம் ப்ளஸ் ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டே ஒத்துக்கினாரு. ஸோ அது என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் தாய்லாந்து போனதுக்கப்புறம் நம்ம எங்களால் முடிக்க முடியாமல் ரிட்டர்ன் வந்துட்டோம். மழைனால ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி திரும்ப வந்து அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து சார் திரும்ப தாய்லாந்து போனோம் சார், யானை ஒர்க் பெயிண்டிங் இருக்கு சார், தொலைச்சிருவங்களெல்லாம் ஃபுல் படத்தை முடிச்சுட்டு பேலன்ஸ் அது கடைசியாக எடுங்கன்னு சொன்னார். ஸோ உண்மையிலே அது எங்களை கடைசியாக ஃபுல் படம் முடிச்சு லாஸ்ட்டில் அந்த பேட்ச் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ பட் அவரோட உழைப்பு வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து ஏதாவது காஃபி ஷாப்பில் இல்லைன்னா ஒரு ரொமான்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ, என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் டாபிக் போயிட்டுருக்கோ அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்ணுறது வந்து ஒரு விஷயம், ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அவரோட விஷனுக்கு தான் இந்த உண்மையிலே பெரிய பாராட்டு. டெஃபினெட்லி அந்த அவர் சொன்ன மாதிரி அவரோட இமோஷன், படத்தில் இருக்க இமோஷன் தான் என்ன இந்த படம் பண்ண வச்சது. ஸோ தேங்க்யூ ராகவா ஃபார் அ கிரேட் ஸ்கிரிப்ட். சதீஷ் சார், ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்.
ரொம்ப ஆர்வமாக ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவார். ஸ்கிரிப்ட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷார்ட்லாம் பிரித்து அவர் தான் சார் பிரதர் இந்த ஷார்ட்டு இப்படி தான் எடுக்கணும், இங்கே பாஸ் விடணும். எனக்கு இப்போ நடிக்கும்போது வந்து சொல்லி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பிரதர், எப்படியாவது நல்லா நடிச்சிருங்க அப்படின்னு. இவ்வளோ நாள் என்ன பிரதர் பண்ணியிருந்தேன், இல்லை பிரதர் நீங்கள் பண்ணுவீங்க, பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் இன்னும் ஒரு நாள் இந்த யானை சீக்வன்ஸ் கிளைமேக்ஸில் ஷூட் பண்ணும்போது சரி என்னதான் ஓட ஓடுறான்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர ஆர்வமாக வந்து நானும் ஓடுறேன் கேமரா தூக்கிட்டு யானை ஓடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டு பயங்கர ஆர்வமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பை கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தானே ஓடி வர யானை வந்து அப்படியே பார்த்து நின்றுச்சு. யாரா நம்ம கேமராமேன் தான் போல இருக்கு. யானை பயந்துச்சு நினைக்கிறேன். இல்லை உண்மையிலே அவர் பெரிய பிளெஸ்ஸிங் தான். அன்னைக்கு அவர் வந்து உயிர் பொழைச்சது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். பட் அன்னிலேருந்து அது அவருக்கு வந்து ஊர் மேலே ரொம்ப ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் எல்லாருமே வந்து அதான் ரொம்ப ரிஸ்கான ஃபில்மிங், ரொம்ப கஷ்டமான டெரெயின். ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எல்லா கிரெயின் மேன் யூனிட் பீப்புள் வந்து அந்த நாங்களாவது ஜாலியாக நடந்து போயிடுவோம், மலை ஒரு 45 மினிட்ஸ் ட்ரெக்கிங் மாதிரி போயிடுவோம். அவங்கெல்லாம் அந்த அவ்வளோ வெயிட்டு லைட்டு அந்த கிரெயின் வெயிட்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கே வந்து ஒரு 1.5 hours ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக ரொம்ப பாவமாக இருக்கும். திரும்ப ஷூட்டிங் முடிச்சோன்னே திரும்ப எடுத்து கீழே வரணும். ஸோ நிறைய டைம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படமே ஷூட் பண்ணுவோம். திலீப் மாஸ்டர் 8 மாதம் அவர் கூட ஜாலியெல்லாம் இருக்கலைங்க, வேற வழியே இல்லாமல் இருந்தார். ஏன்னா மாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது தான், டே ராகவா இல்லைடா ஹீரோ வந்து 100 யானையோட ஓடி வரான்னு எழுதிட்டு வந்துட்டேன், நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி நார்மல் ஃபைட் சீக்வன்ஸ்னால் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஓகே இந்த சைட்லேருந்து 2 பேர் அடிக்க வருவாங்க, இந்த சைட்லேருந்து 2 பேர் கிக்கு அந்த. பட் யானை வந்து இவர் வந்து டைரக்ட் வந்து பிரதர் எனக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வேணும், எது வரைக்கும் யாரும் பார்க்காதது ஒன்று வேணும், டோனி ஜாப் பண்ண மாதிரி வேணும் அப்படி அப்படின்வாரு. டேய் எனக்கே யானை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எதுக்குடா நடுவில் பூந்து இப்படியெல்லாம் கலாட்டா பண்ணுறேன் அப்படின்னு. பட் என்ன ஒர்க் பண்ண ஸ்டைல் அப்படின்னா ஒரு யானை வச்சு யாருமே ஷூட் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிளாங்காக தான் இருந்தது, என்ன பண்ண போகிறோம்னு சத்தியமாக எனக்கும் தெரில, டைரக்டருக்கும் தெரில, மாஸ்டருக்கும் தெரில. பட் மாஸ்டர் வந்து இதுதான் சீக்வன்ஸ், இந்த இனி வந்து யானை போயிட்டுருக்கு, ஸ்லைட் ஆகி கீழே போகிற, யானை கால் நடுவில் போகிற, கேட்குறதுக்கே பயமாக இருந்தது. என்ன மாஸ்டர் யானை கிராஸ் ஆகுது நான் நடுவில் போகிறேன் மாஸ்டர், அதான் யோசிச்சு இருக்கேன் எப்படி எடுக்க போகிறேன்னு அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து அவர் இமேஜின் பண்ணி அவரோட இதில் அவரோட விஷனில் பிளான் பண்ணி பட் என்ன நினச்சோமோ அது கண்டிப்பாக எடுத்தோம். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், நீங்கள் உங்களோட எஃபர்ட் இல்லைன்னா இது நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பட் அது ஓகே 50% தான். அவரும் அவரோட ஃபைட்டர்ஸும் இல்லைன்னா நான் வந்து 1% ரிஸ்க் கூட எடுத்திருக்க முடிஞ்சிருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா ஃபைட்டர்ஸ் என்னை ரோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட சேஃப்டி பார்க்குறதா இருக்கட்டும், டெஃபினெட்லி மாஸ்டரும் அவங்களுக்கு சேர்ந்து என்னை ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண வச்சார். அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ மாஸ்டர். தேவா அவரோட பிரதர், டெய்லி சண்டை நடக்கும், என்ன பிரச்சனை கேமராமேனை திட்டினா கூட டைரக்ட் வந்து எடிட்டரை தான் திட்டுவார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அவர் வந்து கேமராமேனை தான் திட்டுறாருன்னு. ஸோ அந்த அளவுக்கு பிரதர்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணார். நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், ஒரு விஷயம் வந்து ஒரு 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 லெசன் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நாங்கள் கற்றுப்போம். ஏன்னா அவர் வந்து ஒரு அந்த 100 feet மலை செட்டுன்னு போடணும்னு சொல்லிட்டு வந்து பட்ஜெட் பேசினார். நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் 50 lakhs சொன்னார். நாங்கள் குறைச்சி அதெல்லாம் முடியாது, 20 lakhs தான், 25 lakhs தான், 30 lakhs ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது கேட்டதோட பாதி தான் கொடுத்தோம். சரி பாதி கொடுத்தோன்னு அவர் சார் நீங்கள் பார்த்துக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி அதோட அர்த்தம் எனக்கு புரியல. சரி 100 feet செட்டு போட்டுட்டு ஷார்ட்டுக்கு போகிறேன். ஒரு என்ன ஷார்ட்னா அந்த 100 feet மேலேருந்து குதிக்கணும், அந்த ஒரு ரோப்பில் ஃப்ரீ ஃபால் மாதிரி குதிக்கணும். சரி நான் என்ன ஷார்ட் ரெடி ஆனப்பறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் மேலே போய் உட்காந்தா ஒரு 20 பேர் மேலே உட்காந்துருக்காங்க. அந்த 100 feet ஸ்ட்ரக்சர் மேலே 20 பேர் மேலே உட்காந்துருக்காங்க. இவர் ஜிம்மி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, கேமராமேன் டைரக்டர். அங்கே போய் நின்றாலே அது இப்படி ஆடுது அந்த செட்டு. சரி பிரதர் இது அவரை கூப்பிடுங்க, எவ்வளோ நேரம் நிற்கும் தான் சொன்னார் அவர். அப்போதான் சார் பிரதர் நான் வந்து உங்களுக்கு இப்படியெல்லாம் இது தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ஃபுல் பட்ஜெட் கொடுத்துருப்பேனே. ஏன்னா உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து அந்த படத்தில் பயந்து ஒரே ஒரு டைம் அதுதான். ஏன்னா இப்போ நான் நினச்சேன் நான் மட்டும்தான் தனியாக மேலே நிற்கிறேன். பட்
ஒரு 20 பேர் மேலே நின்றோன்னா எனக்கு சத்தியமாக எப்படியாவது அதை முடிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். நான் சொன்னேன், நான் ரோப்பில் இருக்கிறேன்ப்பா, ஏதாவது உடஞ்சி முடிச்சுன்னா நான் ரோப்லேருந்து குதிச்சிருவேன், நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுருந்தேன். பட் உண்மையிலேயே அது எனக்கு இன்னும் அந்த பயம் இருந்துகிட்டே இருந்து. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த செட்டு போட்டிருந்தாரு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல பட்ஜெட் கொடுக்குறேன். ஸோ இந்த படத்தோட சிஜி லார்வன் வந்து உண்மையிலேயே ஒரு நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து சூப்பராக, ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பாகுபலி எல்லாம் பார்த்து பெரிய பட்ஜெட், பட் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த சிஜி பண்ணியிருக்கோம். ஸோ விஷுவலாக நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம படத்தை வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயே முடிச்சிட்டோம், பட் அந்த சிஜி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் வி டுக் ஸோ லாங். ஸோ சிஜி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நிறைய விட்டுட்டாங்க. அண்ட் யுவன் ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ். அதை விட அவர் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எப்பவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணார். ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு அவருக்கு இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ. நீங்கள்லாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்ஷால்லா April 14th இட் வில் ரிலீஸ் வேர்ல்டு வைட். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மஞ்சப்பைக்கு அப்புறம் இது என்னுடைய 2வது படம் கடம்பன். ஸோ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆர்பி சௌத்ரி சார், ஜித்தன் ரமேஷ் சார் 2 பேருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மஞ்சப்பையில் ஒரு எமோஷ்னல் கேரியர் பண்ணியிருந்தோம், காமெடி ப்ளஸ் எமோஷ்னல். இதில் அப்படியே டோட்டலி பார்த்தீங்கன்னா மஞ்சப்பைக்கு டோட்டலி டிஃப்ரென்ஷனாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் எமோஷ்னலாக இருக்கும். இயற்கை வளர்த்து அழிக்கிறனால பாதிப்பு யாருக்கு, அது நமக்கு தான் அப்படின்ற சொல்கிற அந்த விஷயத்த ஒரு எமோஷ்னலாக கேரியரில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஹீரோடைய ஒர்க் அவுட் பார்த்துட்டிங்கன்னா நாங்களாம் 24 hours தான் ஒர்க் பண்ணுவோம், ஹீரோ 48 hours ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு எஃபெக்ட் அவர் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கதை சொல்லி முடித்தோடனே அப்புறம் யானை ஒரு கிளைமாக்ஸில் கிட்டத்தட்ட ஔவையார் படத்துக்கு அப்புறம் 70 யானை யூஸ் பண்ணியிருக்கோம் கிளைமாக்ஸில். ஒரு 1965 கிட்ட ஔவையார் படம் வந்துச்சு, ஒரு 60 அதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சார்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி கதை சொல்லி முடிச்சேன் சௌத்ரி சார்ட்டம். ஸோ இந்த மாதிரி கிளைமாக்ஸில் ஒரு 70 யானை வரணும், எங்கப்பா பண்ணல போகிற அப்படின்னு ஐடியான்னு கேட்டார். தாய்லாந்து சார், நான் தாய்லாந்தில் இருக்கான்னு கேட்டார். இருக்குது சார். நோ சார். உடனே அனுப்பிச்சு யானை பண்ணையில் நாங்கள் போய் செலக்ட் பண்ணோம், ஒவ்வொரு யானையாக செலக்ட் பண்ணோம். ட்ரைனிங்க்கு இந்த யானை இந்த யானை இந்த செலக்ட் பண்ணி அந்த கிளைமாக்ஸ் ஷூட் பண்ணோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா இவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து டீம் சொல்லலாம். ஏன்னா என்னோடய டீம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான்பாங்க. ஸோ என்னுடைய தம்பி எடிட்டர் ப்ளஸ் கோ டைரக்டரு, அதுக்கப்புறம் கேமராமேன் எஸ்ஆர் சதீஷ்குமார் சார், வேவ் லென்த் அவ்வளோ சிங்கானவர், ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், அதுக்கப்புறம் ஸ்டென் மாஸ்டர் திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர். இவர் அவ்வளோ பிஸி ஷெட்லையும் எனக்கு 8 months என் கூடயே இருந்தார் இந்த ஸ்டன் சீக்வன்ஸை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் பண்ணும்போது அவங்க வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது, என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னீஷியனையும் டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஹீரோ சொல்லும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். எல்லோரும் தேட்டர் போய் பாருங்கள். மறுபடியும் சௌத்ரி சாருக்கும் ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நேற்றைய எலெக்ஷனில் எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஜெயிச்சிருக்கிற விஷால் மற்றும் ஒரு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொடியூசர் கவுன்சில், அதாவது நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். அதனால தான் ஒரு புது டீமை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாரும் ஈடுகட்டுவார்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கடம்பன் இது எங்கள் பேனரில் 89வது படம். இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது, எல்லாம் ஆர்யாவும் மற்ற டைரக்டர் வந்து விவரமாக அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆர்யா வந்து இந்த படத்தில் கடுமையாகவே உழைச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜில், அதாவது ஆர்யா சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மேலே ஏறிட்டு போயிருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் என்னடா அடுத்த படம் எதாவது பண்ண முடியாமல் போயிடுவோமான்னு சொல்லிட்டு. பட் ஆர்யா வந்தால் தைரியம் கொடுத்தாரு. சார் நீ கவலைப்படாதுங்க சார், அந்த மாதிரி எதாவது இருந்தால் நான் இருக்கேன், நீ என்னப்பா பணம் எதாவது இருந்தால் அனுபவப்பா நீ. நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் நெக்ஸ்ட் அடுத்த நாளே ஒரு கணக்கில் பார்த்தா ஒரு சார் எங்கள் அக்கௌண்டன்ட் சொல்கிறார், சார் ஒரு ஆர்டிஜிஎஸ் வந்துருக்கு சார், யார்கிட்ட இந்தப்பா வந்திருக்கு, இன்னும் இந்த படம் யார்கிட்ட விற்கவே இல்லையப்பா இன்னும். இல்லை, இந்த மாதிரி ஆர்யா தான் அமைச்சிருக்காரு.
ஸோ அவ்வளோ நம்பிக்கை இந்த படத்துக்கு மேலே இருக்குது. ராகவா லாரன்ஸ் வச்சு மொட்டை சிவா கெட்ட சிவா இப்போ தான் ரிலீஸ் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. நம்ம சாயரவணி ஆதங்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் மீடியா நண்பர்கள் கொஞ்சம் பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணல போல இருக்குது. அந்த வார்த்தை கொஞ்சம் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் கிட்டத்தட்ட 125 தேட்டரில் வந்து 25 நான் தாண்டி ஓடிட்டு இருக்குன்னா அந்த அந்த படத்தை நாங்கள் புதுசாக எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி இந்த படம் நாங்கள் புதுசாக கதைக்கு இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இது தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹிட்டான படத்தை தான் நாங்கள் ரீமேக் பண்ணுறோம். ஸோ அந்த ரீமேக் படத்தில் என்ன இருந்ததோ அப்படியே தான் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். நானும் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, இது ஒரு பெரிய ஹிட் படப்பா, இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் கீன்ஸில் எதுவும் பண்ணாமல் ஆஸ் இட் ஈஸே இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுப்பா. பட் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தெலுங்கில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த மசாலா அப்படியே தமிழில் இருந்ததுனால வந்து மேபி நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கல போல இருக்குது. பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு அந்த மசாலா நல்லாவே பிடிச்சிருந்தது. ஸோ படம் நல்லா வெற்றிகரமாக ஓடுகிறது. அதுக்கு நான் உங்கள் சப்போர்ட்டுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவா கண்டிப்பாக மஞ்சப்பைக்கு அடுத்தது இந்த படம் ஒரு பெரிய மஞ்சப்பை படம் பார்த்தா நான் ஆக்சுவலி இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா மஞ்சப்பை ஓரளவுக்கு பட்ஜெட்டில் தான் எடுத்திருந்தார். இந்த படம் அந்த மாதிரி தான் எடுப்பான் ஆளுன்னு நினச்சி நான் ஒத்துக்கிட்டேன். நான் அப்புறம் ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் போனது அப்புறம் தான் அவருடைய விஸ்வரூபம் தெரிஞ்சது எனக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேமராமேன் சதீஷ்குமார் சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து நிற்பார். நம்ம 82வது படத்துலேருந்து அடிக்கடி வந்து நிற்பார். சார் உங்கள் பேனரில் ஒரு படம் பண்ணும், நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டேன், இந்த படத்தை பேனர் பண்ணணும். சரி அவரும் நம்ம ஒத்துழைப்பாருன்னு சொல்லி தான் நானும் இவர்களோடு ஒத்துக்கிட்டேன். நான் டேரக்டர் கூட சேர்ந்துட்டார் அவர். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து 2 டேரக்டர்னு சொல்லலாம். ஒன்றும் ராகவானா, அடுத்து திலீப் சுப்ராயன் சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு இந்த படத்தில் வேலை இருந்தது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பேங்க அவருடைய வேலை. நீங்கள் அதாவது அவருடைய கஷ்டப்பட்டு பண்ண வேலை நீங்கள் பார்த்துருப்பேங்க. ஸோ மற்றபடி இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா, அவருக்கு நான் ஆக்சுவலி வர வேண்டியவர். அவர் கொஞ்சம் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொழுது, அதனால் வந்து சேர முடியல அவரால். இருந்தாலும் அவருடைய இசை பேசும் இந்த படத்தில். பாடல்கள் நல்லா வந்திருக்கு. பாடல்களை விட அவர் ரீ ரெக்கார்டில் அசைத்திருக்கார் இந்த படத்தில். அப்படின்னு ஆரியா சொன்னால் நான் எதுவும் பார்க்கல இன்னும். ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய மற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும், எடிட்டர் ஆகட்டும், எடிட்டர் டேவ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மற்றபடி நான் யாராவது பேர் சொல்ல மறந்திருந்தேன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்ததுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எங்கள் பேனருக்கு இருந்தது உண்டு, இனிமேலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறுபடியும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் கண்டிப்பாக அவங்கள சந்திப்பேன். அவ்வளோ நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னதும் கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு எங்கள் பேனருக்கு வந்து நல்ல பேரை தரும். ஸோ மற்ற அத்தனை டெக்னீஷியன்ஸுங்களுக்கும் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.